அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களோட வாழ்க்கை ரகசியம், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம், அதிர்ஷ்டமான எண்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், போக வேண்டிய ஸ்தலங்கள், அவர்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி எப்படி அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய புயலையே தாங்கி நிற்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஆளுமை உங்களுக்கு இருக்கா, இல்லை அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்களுக்கு இருக்கா அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அனுஷ நட்சத்திரக்காரங்க தான். ஜோதிடத்தில் விருச்சிக ராசியில் வரக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் தான் இந்த அனுஷ நட்சத்திரம். இதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்மதேவனான சனி பகவான். ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா வீரத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். சனியோட நிதானமும் செவ்வாயோட வீரியமும் சேர்ந்த கலவை தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. சரி, இவங்களோட முக்கியமான குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பனி உள்ள நெருப்பு மாதிரி இவங்க இருப்பாங்க. முதல் விஷயம், இவங்களை பார்த்த உடனே யாராலையுமே எடை போடவே முடியாதுங்க. வெளியே பார்க்க இவங்க ரொம்ப அமைதியாக சாதுவாக தெரிவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே 1000 திட்டங்கள், பெரிய எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு ஓடிட்டுருக்கும். இவங்களை சாதாரண ஆளுன்னு நினச்சி யாராவது வம்புக்கோ இல்லை துரோகத்துக்கோ வந்தால் அவ்வளவுதான். இவங்களோட மறுபக்கத்தை அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். இவங்களோட மறுபக்கத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மிரண்டு போயிடுவாங்க. விட்டு கொடுக்காத மன உறுதிங்க. வாழ்க்கையில் எத்தனை அடிகள் வந்தாலுமே, எத்தனை சோதனைகள் வந்தாலுமே அனுஷ நட்சத்திரக்காரங்க தோற்று போகவே மாட்டாங்க. கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே தூசியை தட்டிட்டு எழுந்து நிற்கக்கூடிய அசாத்திய தைரியம் இவங்களுக்கு பிறவியிலே இருக்கும். சனி பகவானோட அனுகிரகத்தால் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் வயசாக ஆக மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க. இவங்க உண்மையான அன்புக்கு இவங்களை அடிமனே சொல்லலாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சீக்கிரமாக பழகிட மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை உங்களை நண்பனாவோ இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையாவோ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அது அவங்க மனசுக்குள்ளே பத்திரமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இவங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டா அவங்கள வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஆன்மீகமும் கூர்மையான அறிவுங்க. இவங்களுக்கு இயற்கையிலேயே அடுத்தவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிற 6வது அறிவு அதிகமாக இருக்கும். பொய் சொல்கிறவங்கள ஈஸியாக இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட ஆன்மீகம், தத்துவம் புதுசாக கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை இவங்களை எப்போவுமே கைவிடாதுங்க. உழைப்பே உயர்வுன்னு நம்பக்கூடியவங்க. குறுக்கு வழியில் வர பணத்தை இவங்க பெருசாக விரும்பவே மாட்டாங்க. எப்போவுமே சொந்த உழைப்பில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணம் இவங்களுக்கு ரத்தத்திலேயே ஊறி போன ஒன்று. ஊருக்கே வழிகாட்டுற அளவுக்கு இவங்களுக்கு தலைமை பண்பு அதிகம். இவங்க கவர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவங்க. பெற்றோர்கிட்ட மிகுந்த அன்பு செலுத்தக்கூடியவங்க. கடைசி வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். தெய்வ பக்தி மிகுந்தவங்கன்னு இவங்களை சொல்லணுங்க. சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க. அப்படி கடைபிடிக்கணும்னு மற்றவங்கள, அதாவது தங்களோட குடும்பத்தினரையும் வலியுறுத்துவாங்க. இரக்க சுபாவம் ரொம்பவே அதிகம் இவங்களுக்கு. அமைதியே எப்போவுமே விரும்புவாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துருச்சு அப்படின்னா 2ல் 1 பார்த்துருவாங்க. உறுதியான கொள்கை பிடிப்பு உள்ளவங்களாம் இவங்க இருப்பாங்க. யார் தப்பு செஞ்சாலுமே அவங்க எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க இவங்க தயங்கவே மாட்டாங்க. சுயமாக தொழில் தொடங்கி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களாம் இவங்க இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட வேலை செய்கிறத இவங்க விருப்பப்பட மாட்டாங்க. பல பேருக்கு அவங்களுடைய துன்பத்தில் ஆதரவு நீட்டக்கூடிய இவங்க, அதாவது இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க இவங்களோட பிரச்சனையை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. பல நல்ல காரியங்களை உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு தான் இவங்க விருப்பமும் படுவாங்க. பல விஷயங்கள்லாம் ஞானம் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. அடிக்கடி வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய விருப்பம் பல பேருக்கு இருக்கும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்கணுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. குடும்பத்தார்கிட்ட ரொம்பவே பாசம் கொண்டவங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழகிக்குவாங்க. கலை இலக்கியத்துறையில் புகழ்பெற்று விளங்குவாங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பரிசும் பாராட்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும், நிறைய அமையும். வாழ்க்கையில் அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்தாலும் கூட அதனால் மனம் சோர்ந்து போயிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரம் சோர்வு வருந்தான், ஆனாலும் வெகுண்டு எழக்கூடிய மனம் கொண்டவங்க, துணிச்சல் கொண்டவங்க. எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க.
இவங்கக்கிட்ட சிலர் அரசியல்லையோ இல்லை அப்படின்னா ஆன்மீகத்திலையோ இவங்க ஈடுபட்டு சமூகத்துக்கு நன்மை செய்வாங்க. அனிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்டது இந்த பாதம். இவங்க கம்பீர தோற்றமும் ஆளுமை திறனும் கொண்டவங்களாக இருப்பாங்க. சூரியனோட ஆதிக்கம் பெறுவதால் நேர்மையும் சுயமரியாதையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அரசு வேலை, நிர்வாக பதவிகள், அரசியல், மேலாண்மை மற்றும் தலைமை பொறுப்புகளில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. தந்தையின் வழியில் நல்ல ஆதரவும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க அதிகம் கோபம் மற்றும் அகந்தை காரணமாக உறவுகளில் விரிசல் வரலாம். அதில் அவங்க கண்டிப்பாக நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத கோபத்தை கண்டிப்பாக இவங்க தவிர்க்கணும். இவங்க எப்போவுமே ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு விரும்புவாங்க. எதையுமே தீர்க்க தரிசனத்தோடு சிந்தித்து செயல்படுவாங்க. இல்லை அப்படின்னா வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்வீங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க. அடிக்கடி யாகங்கள், பூஜைகள் செய்கிறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட உண்மையை மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. தாய் தந்தைக்கிட்ட ரொம்பவே அன்பு செலுத்துவாங்க. அவங்களோட வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க. நண்பர்கள்கிட்ட கூட ஒரு எல்லைக்குள்ளே தான் பழகுவாங்க. அரசியல்வாதி, அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர்களோட தொடர்பை இவங்க பெறுவாங்க. அவங்களால ஆதாயமும் இவங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் இல்லை அப்படின்னா அரசியலில் பிரபலமடையக்கூடிய வாய்ப்பு நிறைய வரும். வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படியும் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடணும்னு வேகத்தோடு இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் சிவபெருமானை வழிபடுறதும் இவங்களுக்கு நன்மையை தரும். அடுத்ததாக அனிஷம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க புதனின் ஆதிக்கமும் பெறதால் அசாத்திய புத்தி கூர்மையும் பேச்சாற்றலும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கணிதம், தணிக்கை, வங்கித்துறை, ஜோதிடம், தகவல் தொடர்பு, வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க சமூகத்தில் நல்ல பேரும் அறிவாளிகளோட நட்பும் இவங்களுக்கு சீக்கிரத்தில் எளிதில் கிடைக்கும். இவங்க ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய நினச்சி மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் எப்போவுமே இன்பமே இருக்கணும்னு விரும்புவாங்க. சுவையில் கூட இனிப்பையே அதிகம் இவங்க விரும்புவாங்க. தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவாங்க. எப்பேற்பட்ட கஷ்டமான காரியமாக இருந்தாலும் சாதுரியமாக பேசி சாதிப்பாங்க. நிறைய படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. வயதான பிறகு கூட எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்க முடியாது. குடும்ப சூழ்நிலையால் இவங்க சின்ன வயசுலேயே உழைக்க போயிடுவாங்க. இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு தங்குறதுல இவங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். குடும்பத்தார்கிட்ட பார்த்திங்கன்னா அதிக பாசம் கொண்டிருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க வாழ்க்கையை கூட தியாகமே பண்ணுவாங்க. ஜோதிட கலையில் ஆர்வம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. மனசில் எந்த பேதமுமே இல்லாமல் எல்லார்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடியவங்க. இசையை ரசிக்கிறதுலையும் கற்றுக்கிறதுலையும் இவங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும், பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பாங்க. எந்த நிலையிலையுமே தப்பான பாதைக்கு இவங்க போகவே மாட்டாங்க. மன உறுதி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பரிகாரமாக இவங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறதும், பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை இட்டு வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கிறதால கலைகளில் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அழகு, உணர்ச்சி மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். சினிமா, இசை, ஆடை வடிவமைப்பு, அழகு சாதன பொருட்கள், சொகுசு வாகன வியாபாரம் மற்றும் கலைத்துறையில் பெரும் வெற்றி பெறுவாங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆடம்பர வாழ்க்கையை, பிரயாணங்களையும் இவங்க விரும்புவாங்க. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்களுடைய பொருளாதார நிலை பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்குது. இவங்க அளவுக்கு அதிகமான ஆடம்பர செலவுகளையும் மற்றவங்களுக்கு கண்மூடித்தனமாக நம்புறதையும் கண்டிப்பாக இவங்க தவிர்க்கணும். இவங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திட்டு அதை அடைய சலிக்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே சாந்தமாக பேசுவாங்க. பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. பள்ளி, கல்லூரி பருவத்தில் துருதுருப்பாக இருப்பாங்க. நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்க நிறைய செலவழிப்பாங்க. மனசில் இருக்கிறத மறைக்காமல் பேசுவாங்க. நண்பர்கள் பாராட்டணுங்கிறதுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வாங்க. எந்த துறையில் பணியில் இருந்தாலும் அந்த துறையில் முக்கியமான இடத்துல இவங்க இருப்பாங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை இவங்க விட மாட்டாங்க. மனசில் எப்போவுமே நல்ல விஷயங்களை சிந்திச்சபடியே இவங்க இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா விருச்சிகத்தோட சொந்த நவாம்சத்தில் அமைகிறதால அசாத்திய தைரியமும் துணிச்சலும் மன உறுதியும் இவங்களுக்கு இருக்கும். காவல்துறை, இராணுவம், ரியல் எஸ்டேட், மருத்துவம், அறுவை சிகிச்சை சார்ந்த மருத்துவம், ஆராய்ச்சி துறையில் சாதனை படைப்பாங்க.
சவால்கள் மற்றும் தடைகளை கண்டு இவங்க அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை வல்லமை படைச்சவங்க இவங்க. நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாக மனப்பான்மை இருக்கும் இவங்களுக்கு. இவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது மற்றும் உணர்ச்சி வசப்படுறத கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இவங்க இனிமையாக பழகவும் பேசவும் செய்வாங்க. ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் வார்த்தையில் கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வருத்தப்படுவாங்க. குடும்பத்தார்கிட்ட அதிக அன்பு கொண்டிருப்பாங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி பெறுவாங்க. காதலித்து பெற்றோரோட சம்மதத்தோடு இவங்க திருமணம் செய்துக்கிறதையே விரும்புவாங்க. வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பாங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்குவாங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தேடி போய் சந்திக்கிறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகம். பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பாங்க. தேவைன்னு வரவங்களுக்கு முடிஞ்ச உதவியை இவங்க செய்வாங்க. இவங்க பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 5, 6. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம். நட்சத்திராதிபதியான சனி பகவானின் அருளை பெற அடர் நீலம், இல்லை அப்படின்னா ராயல் ப்ளூ. இந்த நிறம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம். சிவப்பு நிறம் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தால் அடர் சிவப்பு மற்றும் ரோஸ் நிறங்கள் உங்களுக்கு அசாத்திய தைரியத்தையும் ஆற்றலையும் தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் பச்சை நிறம் சுபகாரியங்களுக்கும் அமைதியான சூழலுக்கும் ஏற்ற நிறம். இதையே சொல்லலாம் நீங்கள். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஆன்மீக ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் நட்சத்திர பரிகார தலம் இது திருவாரூர் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்தில் திருவாரூர் பாதையெல்லாம் அமைஞ்சிருக்கு. இது அனுஷ நட்சத்திரக்காரர்களோட ஜென்ம நட்சத்திர தலம்னு சொல்லலாம். இந்த கோயில் உள்ள இறைவனை அனுஷ நட்சத்திரக்காரங்க வழிபட வாழ்க்கையில் வரும் தடைகள், தொழில் சிக்கல்கள், மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். அடுத்ததாக திருநள்ளாறு தர்பானீஸ்வரர் கோயில். இது காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கு. இது நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அனுஷ நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான். இங்கே நலத்தீர்த்தத்தில் நீராடி நளனேஸ்வரரையும் சனி பகவானையும் தரிசித்தா சனியால் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்ததாக திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயில். இந்த கோயிலுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட அனுஷ நட்சத்திரக்காரங்க இங்கே வழிபாடு செய்கிறது எதிரிகள் பயத்தை நீக்கும். அசாத்திய தைரியமும் சொத்து மற்றும் பூமி சேர்க்கையும் இவங்களுக்கு உண்டாக்கும். அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரப்போகுது. அரசு சார்ந்த காரியங்கள்லாம் சீக்கிரத்தில் எளிதிலேயே முடியும். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு அதிகரித்து லாபம் பெருகும். தனவரவு மற்றும் பொருளாதார நிலை பற்றி கேட்டிங்க அப்படின்னா குரு அண்ட் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் குரு பகவானின் பார்வை பலம் இருப்பதால் நிதிநிலை திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். சுக்கிரனின் சஞ்சாரத்தால் சுப செலவுகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்க உண்டாக போகுது. குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ராசி அதிபதியான செவ்வாயின் நிலையால் சுறுசுறுப்பும் தைரியமும் உங்களுக்கு கூட போகுது. இருந்தாலும் 5ல் ராகு இருக்கிறதால பிள்ளைகளோட வாழ்க்கையில் வழியில் சிறு மனக்கவலைகள்லாம் வரலாம். வேலைப்பளு காரணமாக அலைச்சலும் தூக்கமின்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சரியான உணவு பழக்கம், போதிய ஓய்வு உங்களுக்கு ரொம்ப அவசியம். பயணங்கள், முதலீடுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா 5ல் உள்ள சனியின் பார்வையால் புதிய பெரிய முதலீடுகளில் நிதானம் தேவை உங்களுக்கு. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். விருச்சிக ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோகமான மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக தேடி வரப்போகுது. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்ட போகிறாங்க. புது தொழில் தொடங்குகிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சரியான திட்டமிடுதல் இந்த மாதம் நடக்கும். சமூக நட்பு வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல குருவோட பார்வை பலம் இருக்கிறதால உங்கள் மனசில் இருந்த பல நாள் கவலையெல்லாம் விலக போகுது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்க போகுது. ஆபரண சேர்க்க, வீட்டை அழகுபடுத்துகிற பொருட்கள் வாங்குகிற யோகம் சூப்பராக இருக்குது. சொந்த தொழில் செய்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் வேலை பளு காரணமாக சின்னதாக உடல் சோர்வு வரலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
திருமண பலன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நல்ல வரன் தேடிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சுபமான செய்தி காத்திருக்கு. குருவோட பார்வையால் தடைகள் எல்லாம் உடைஞ்சு வரன்கள் கூடி வரப்போகுது. முக்கியமாக ஆகஸ்ட் 2ஆம் பாதிக்கு மேலே பேசுகிற வரன்கள் வெகு விரைவிலேயே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும். காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சம்மதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற தம்பதிகளுக்கு 9ஆம் இடத்து குருவின் அருள் சிறப்பாக பலனை தரப்போகுது. மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனால் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் பிரயாணங்கள் செய்யும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். மருத்துவரோட ஆலோசனையை சரியாக பின்பற்றுவது ரொம்ப அவசியம். எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலீடுகள் செய்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். 5ல் சனி ராகு சேர்க்க மாதிரி அமைப்புகள் இருக்கிறதால ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு பெரிய தொகையை புதுசாக யாருக்கிட்டேயும் நீங்கள் முதலீடு செய்யாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க பண விஷயத்தில் யாரையாவது கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டாம். இதில் நீங்கள் முதலீடு செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும், இதில் போடுங்க 2 மடங்காக கிடைக்கும்னு சொல்லி யாராவது ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க. அதிலெல்லாம் முதலீடு பண்ணிடாதீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி கந்தசஷ்டி கவசம் படிங்க. கடன் மற்றும் எதிரிகள் தொல்லை பறந்து போயிடும். வியாழக்கிழமைகளில் குருவின் அருள் பெற வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வர ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் முதியோர்களுக்கோ இல்லை அப்படின்னா இயலாதவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க. இதுதான் சிறந்த பரிகாரம். உங்களுக்கு உங்கள் பண வரவை இது தங்குதடை இல்லாமல் அதிகரிக்க இது உதவும். விருச்சிக ராசிக்காரங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பல நன்மைகளையும் மாற்றங்களையும் தரப்போகுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவிடுங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் மற்றும் வேலையில் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கிறதால அலுவலகத்தில் உங்களோட திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். புது பொறுப்புகளும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யும் யோகம் உண்டாகும். சுபகாரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் அமைதியும் தம்பதியர்களுக்கிடையே புரிந்துணர்வும் கூட போகுது. பிள்ளைகளோட படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு குறித்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறதையோ பெரிய தொகையை கடனாக தரதையோ கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 3, 12, 21, 30 இது அதிர்ஷ்ட தேதிகள். அனுஷன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கிறதால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கிறதால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சொந்த தொழில் இல்லை அப்படின்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி லாபம் பெருகும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். 30 வயசை கடந்தவங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றமும் புது முதலீடுக்கான வழிகளும் பிறக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பு உயரும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள்லாம் கைக்கூடி வரும். நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைபளு காரணமாக அலைச்சலும் சோர்வும் வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் முக்கியமாக தூக்கமின்மை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 17, 26. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதனின் ஆதிக்கம் பெற்றதால் சமயோஜிதமான புத்தி கூர்மையால் பல சிக்கல்களை தீர்ப்பீங்க. தகவல் தொடர்பு, வியாபாரம், ஐடி மற்றும் கமிஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு பெரும் யோகமான காலம் இது. வியாபாரத்தில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்குவீங்க. நிலம், வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். சகோதர வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பின் தெரியாத நபர்களை நம்பி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து விடக்கூடாது. நிதானம் ரொம்ப அவசியம். அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 14, 23. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.